واصنع بودادا ليكن ربك للأرض مداد قلم أنت فكم عبرت. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எறும்பு முதல் 8000 ஜீவராசிகளை படைத்து பரிபாலித்து வரக்கூடிய அல்லாஹ் ரஹ்மானுக்கே புகழ் அனைத்தும். இன்னும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் நம்மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் வச்சாத கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று தஃப்சீருடைய தொடரில் நாம் முஃமினூன் சூராவில் சில வசனங்களை காண இருக்கிறோம். قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فشجرة تخرج من طور سيناء تنبت بالدهن وصبغ للآكلين وإن لكم في الأنعام لعبرة نسقيكم مما في بطونها ولكم فيها منافع كثيرة ومنها تأكلون. صدق الله العلي العليم. இந்த வசனத்தில் தூசினாயில் விளையும் ஒரு மரத்தை நாம் உருவாக்குகிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இதில் அல்லாஹ் கூறியிருக்கிறது ஆலிவென்று ஜைத்துன் மரத்தை குறிப்பிடுகிறது. இன்னும் இந்த வசனத்தில் தூர்சினா என்பது மலையை குறிக்கிறது. இந்த மலையாகிறது மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் பேசுவதற்காக சென்ற மலைதான் இது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹை பார்ப்பதற்காக சென்றார்கள். அங்கு அல்லாஹ் தன்னுடைய ஒளியை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் காட்டினான். அங்கு அல்லாஹ் தன்னுடைய திரையை நீக்கி தன் ஒளியை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காட்டினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹை பார்த்தவுடன், அதாவது அல்லாஹ் தன் ஒளியை ஒரு ஊசியை போலத்தான் வெளிப்படுத்தினான். அதை பார்த்தவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டார்கள். அல்லாஹ் தன்னுடைய ஒளியை வெளிப்படுத்திய இந்த தருணத்தில் அல்லாஹிற்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் 70 திரை இருந்தது. ஆனால் ஒரு நோன்பாளி வாயில் துர்நாற்றத்தோடும் வாடிய முகத்தோடும் இருந்து அல்லாஹ்விடம் துஆ கேட்டால் அப்போது அவனுக்கும் அந்த அடியானுக்கும் எந்த ஒரு திரையும் இருக்காது என்று அல்லாஹ் கூறியிருக்கிறான். இந்த சந்திப்பின் போதுதான் அல்லாஹ்வின் ஒளிப்பட்டு அந்த மலை கரிந்து போய் கருப்பு நிறத்தில் மாறிவிட்டது. அதிலிருந்து சுர்மா தயாரிக்கப்படுகிறது என்பது நமக்கு தெரிந்த ஒரு செய்திதான். இதில் அல்லாஹ் கூறியுள்ள ஆலிவ் மரங்கள் இந்த தூர்சினாய் மலையிலும் அது சுற்றி உள்ள பகுதிகளிலும் இந்த ஆலிவ் மரங்கள் முளைக்கின்றன. அதை தான் அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான். அதை தொடர்ந்து அது எண்ணெய் தருகிறது என்று அல்லாஹ் கூறியிருக்கிறான். அதாவது எண்ணெய் விதைகளை விளைக்கின்ற ஆலிவ் மரத்திலிருந்து விதைகள் எடுக்கப்படுகின்ற அல்லவா, அதை தான் இங்கே குறிப்பிடப்படுகிறது. அதை தொடர்ந்து உண்போருக்கு அது குழம்பையும் தருகிறது. அதாவது அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், ஆலிவ் மரத்தின் எண்ணெயை உட்கொள்ளுங்கள் என்றும் அதை பூசிக்கொள்ளுங்கள், ஏனெனில் அதில் அருள்வளமிக்க மரத்தில் கிடைப்பதாகும். அடுத்த வசனத்தில் கால்நடைகளில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பாடம் உண்டு, அதன் வயிற்றுகளில் இருந்து தூய்மை பாலை உங்களுக்கு நாம் புகட்டுகிறோம், அவற்றில் ஏராளமான பயன்களும் உள்ளன, அவற்றை நீங்கள் உண்ணவும் செய்கிறீர்கள், அவற்றின் மீதும் கப்பல்களின் மீதும் நீங்கள் ஏற்றி செல்லப்படுகிறீர்கள் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறான். இதில் மனித இனத்துக்காகவே படைத்துள்ள கால்நடைகளில் உள்ள பலன்களை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். கால்நடைகளின் வயிறுகளில் இருந்து வெளிவரும் பாலை மனிதன் அருந்துகிறான். இது ஈனும் குட்டியையுமே மனிதர்கள் சாப்பிடுகிறார்கள். இன்னும் செம்மறியாடு, ஒட்டகம், வெள்ளையாடு போன்றவற்றின் ரோமங்களை நெய்து ஆடையாக அணிந்து கொள்கிறார்கள். அவற்றின் மீது கனமான சுமைகளையும் நாம் ஏற்றி தொலைவில் உள்ள ஊர்களுக்கு கொண்டு செல்கிறார்கள். மற்றொரு வசனத்தில் கூறுகிறான், மிகுந்த சிரமத்துடன் அன்றி உங்களில் செல்ல முடியாத தொலைவான ஊருக்கு உங்கள் சுமைகளை அவை சுமந்து செல்கின்றன. நிச்சயமாக உங்கள் இறைவன் மிகுந்த கருணையாளன் ஆவான் என்று திருக்குரானில் கூறப்பட்டுள்ளது என்னும் இந்த வசனங்களில் அல்லாஹ் நமக்கு அளித்த அருட்கொடைகளை பற்றி கூறியுள்ளான். எனவே அல்லாஹ் அளித்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.